ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் எங்களோடு பேச வேண்டும் ஆண்டவரே. ஒரு மனுஷனுடைய சத்தம் யாருக்கு வேண்டும் ஆண்டவரே? அடியேனே நீர் மறைத்து அப்பா, நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன பேச வேண்டும் என்று நினைத்திருக்கிறீரோ அது தடையில்லாமல் பேசப்பட கர்த்தர் நீங்க கிருபை செய்யுங்க. அடியேன் நம்முடைய ஆவியின் ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். பெரிய காரியங்களை செய்யுங்க. மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பாவ மன்னிப்பை குறித்து வேதாகமம் கூறுகிற காரியங்களை குறித்து நாம் இந்த நாட்களிலே சிந்தித்து கொண்டு வருகிறோம். முதலாவது ஒரு முன்னுரை, ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நாம் என்ன செய்தோம், சிந்தித்தோம். அடுத்த நாளிலே மன்னிப்பின் முக்கியத்துவத்தை குறித்து வேதாகமம் என்ன சொல்லுகிறது என்று அந்த பாவ மன்னிப்பு என்ற கான்டெக்ஸ்டில் நம்ம இரண்டாவது செய்தி கேட்டோம். இன்றைக்கு மூன்றாவதும், ஏன்னா இந்த அதே காரியத்தை தான் நாம் கேட்க போகிறோம், அதே தலைப்பில் தான் நாம் கேட்க போகிறோம். பாவ மன்னிப்பை குறித்து வேதாகமம் கூறுபவைகள். ஹல்லேலூயா. The things Bible say about forgiveness. மன்னிப்பு, நான் எப்போவுமே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஒரு நாணயமாகி அந்த சால்வேஷன், ரட்சிப்பு என்ற நாணயத்தை மறுபக்கத்தை திருப்பி பார்த்தீங்கன்னா பாவங்கள் மன்னிக்கப்பட்டவள் மன்னிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கும். ஹல்லேலூயா. இரண்டும் சேர்ந்தது தான் காயின் ஆஃப் சால்வேஷன். இன்றைக்கு மூன்றாவது ஒரு பகுதியை குறித்து நாம் சிந்திக்க போகிறோம். வாழ்க்கையில் இது மிக மிக முக்கியமான செய்தி. ஏன்னா என்றைக்கு மனிதன் பாவம் செய்தானோ அன்றைக்கு தேவ மகிமையை அவன் இழந்து போனான். அவரோடு உள்ள உன்னதமான உறவை இழந்து போனான். அதை சரி செய்வதற்காகவே இயேசு கிறிஸ்து வந்து மரித்து உயிர் தெழுந்தார். ஹல்லேலூயா. அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச காரியம். ஆமென். அப்போ நான் இந்த செய்தியில் ஆழமாக உங்களுக்கு சொல்லுகிற மனுஷனுக்கு, ஆதாமுக்கு ஒரே ஒரு கட்டளை தான் கொடுத்திருந்தார். ஜஸ்ட் ஒன் ரூல், ஒரு ரூல் கொடுத்தாரு. அது ஒரு மரத்தில் மட்டும் நீ புசிக்காத, நான் சொல்றது கேளு அப்படின்னாரு. ஆனால் அவன் கீழ்ப்படியலை. ஹல்லேலூயா. நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரே ஒரு ரூலை நம்முடைய முற்பிதாவாகிய ஆதாம் கீழ்ப்படியாமல் போனது எவ்வளவு பெரிய வீழ்ச்சிக்கும் எல்லா உபத்திரவத்திற்கும் காரணமாயிருக்குமானால் அவர் எவ்வளவு உண்மையும் நீதியும் உள்ளவராயிருப்பார் என்று யோசித்து பாருங்கள். He is not an ordinary person. Hallelujah. இன்னைக்கு கிருபை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நீங்க காசு கொடுத்து வாங்க முடியாது. உங்க தகுதியினால நீங்க ரட்சிக்கப்படுகிறதும் இல்லை, பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதும் இல்லை. ஆனால் அவருடைய கிருபையை தட்டி விடாமல் இருக்க வேண்டுமானால் நாம் நிச்சயமாக நம்முடைய பாவங்களை குறித்து ஒரு கண்ணோட்டம் உள்ளவர்களாகத்தான் இருக்க வேண்டும். ஏன்னா ஆண்டவர் அதை பார்க்கிறார். அவரே பார்க்கலன்னா நம்மளும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் அதை பார்க்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா நம்முடைய வாழ்க்கை, நீங்கள் ஒருவேளை சொல்லலாம், ஆமென், ஆண்டவருடைய இரத்தத்தினால் என் பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்டது. நிச்சயமாக கழுவப்பட்டிருக்கு. ஆனால் இப்போ நீங்கள் எப்படி வாழ்கிறீங்க? ஹவு டு யூ லிவ் டுடே? இப்பொழுது நீங்கள் எப்படி வாழ்கிறீர்கள் பிரியமானவர்களே? இதுதான் மிக முக்கியமான காரியம். இன்றைக்கு நாம் பார்க்கிற காரியம் ரெப்பன்டன்ஸை குறித்து, மனம் திரும்புதல். repent that your sins may be blotted out. நீ மனம் திரும்பினால் உன் பாவ கரைகளை நான் போக்குவேன் என்று சொல்லியிருக்கிறார். நான்
ஆங்கிலத்தில் இப்படி ஒரு நோட்ஸ் என்னுடைய இதில் நான் நோட்ஸாக எழுதியிருக்கிறேன். எப்படி இருக்குன்னா, முதலாவது நான் ஆங்கிலத்தில் உங்களுக்கு வாசித்ததன் விளக்கத்தை தமிழிலே சொல்கிறேன். If a man is to escape his eternal death and be eternally saved, he must receive God's mercy. Mercy in this respect is God withholding from man the penalty which he deserves. But God does not bestow his mercy on people without a condition. Even though salvation is free, without price, and cannot be earned, the condition upon which God grants mercy is repentance. எனக்கு அருமையானவர்களே, இந்த தெய்வம் உங்களையும் என்னையும் ரட்சிக்கும்படியாக, அத கிருபை தகுதியே உங்கள்கிட்ட இல்லை. மனுகுலம், ஏன் நீங்களும் நானும் முழு மனுகுலமுமே ரட்சிக்கப்படுகிறதற்கு தகுதி இழந்த நிலைமையிலே அவர் பார்க்கிறார். தன்னுடைய சொந்த குமாரனை கொடுத்து அவருடைய இரத்தத்தை சிந்தி கிருபையை கொடுத்து கிருபையினாலே உங்களையும் என்னையும் ரட்சித்திருக்கிறார். இதுக்கு யாரும் காசு கொடுக்க முடியாது. யாரும் என்னுடைய சாமர்த்தியத்தில் நான் நல்லவனா வாழ்ந்ததுனால மோட்சத்துக்கு வந்தேன்னு சொல்ல முடியாது. இது சுத்த கிருபை. ஆனால் அல்லேலூயா, கவனமாய் கேளுங்கள் பிரியமானவர்களே, இந்த கிருபை எப்படி செயல்படுகிறது என்பதிலே சபை தவறு செய்கிறதை இன்றைக்கு அநேக இடங்களிலே நீங்களும் நானும் பார்த்திருக்கிறோம். இந்த கிருபை எப்படி செயல்படுகிறது நல்லா தெரிஞ்சுக்கங்க பிரியமானவர்களே. The grace is working on the basis of repentance. அவர் பூமியில் உள்ள எல்லா ஜனங்களுக்காகவும் ரத்தம் சிந்திட்டார். ஆனால் அந்த கிருபை யார் மேல் அப்ளை ஆகுது? யார் அதை விசுவாசிக்கிறார்களோ. ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியமான காரியம். those who believe, அப்படி நீங்க நம்புறீங்கனாலே உங்க வாழ்க்கை மாறி இருக்க வேண்டும். இப்போ ஒரு கேள்வி அப்பனா வருது, நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி என்ன குணத்தோடு நான் வாழ்ந்தனோ, நான் ரட்சிக்கப்படுகிறதற்கு முன்பாக நான் எப்படி இருந்தனோ அப்படியே ரட்சிக்கப்பட்ட பின்பும் நான் இருக்கிறேன் என்று ஒருவேளை நீங்கள் தீர்மானித்தால் ஒரு காரியம் அதில் வெளிப்படுகிறது. உங்கள் ரட்சிப்பே கேள்விக்குறியாய் வருகிறது. ஏன்னா யாரெல்லாம் தேவன் ரட்சித்திருக்கிறாரோ அவர்களுக்குள்ளே ஒரு திருப்பம் வர வேண்டும். சில நேரங்கள் அது உடனே வராது. இட் மே டேக் சம் டைம். ஏன்னா அதுக்கு வேத ஆதாரங்கள் இருக்கிறது, நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். ஆனால் அதுக்கு ஒரு காலம் இருக்கிறது பிரியமானவர்களே. இந்த மனம் திரும்புதலுக்கு, சரி இப்போ என்னை அறிஞ்சிட்ட, நீ இனிமே எப்படி வாழ போற, இந்த கேள்வியை கேட்பார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் அமெரிக்காவிலிருந்து பார்த்தீங்கன்னா 20 மணி நேரம் டிராவல் பண்ணி ஒரு கல்யாணத்துக்கு வந்திருக்காரு. அவர் தான் மாப்பிள்ளைக்கு பெஸ்ட் மேன்னு வச்சுக்கோங்க, மாப்பிள்ளையுடைய தோழன். இறங்கினோடனே அவர் கால் சட்டை போட்டு ஹிப்பி மாதிரி முடியை வச்சுட்டு வந்த உடனே பார்த்தீங்கன்னா முதல்ல எங்கே போவார்? ஒரு பார்பர் ஷாப் போவார். நல்லா ஷேவ் பண்ணி மீசையெல்லாம் ட்ரிம் பண்ணி எல்லாம் அழகாகி வேறு ட்ரெஸ் புதுசாக போய் உடனே ஒரு கோட்டை வாங்கி மாட்டி, அப்படி இல்லாமல் அவர் அப்படியே வந்தார்னா, ஐயா நீ அமெரிக்காவிலேருந்து வந்திருக்கலாம், ஐயா நீ மாப்பிள்ளைக்கு தோழனாய் இருக்கிற தகுதியோடு உடையிலே நீ வரவில்லை என்று சொல்ல மாட்டார்களா பிரியமானவர்களே? அப்படித்தான் ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது சிந்திப்போம். ஏன்னா நமக்கே அதில் சந்தேகங்கள் இருக்கின்றன. we are struggling. எல்லாருமே ஸ்ட்ரகிள் பண்ணுகிறது உண்மைதான் பிரியமானவர்களே. இந்த டேட்ல இருந்து நான் அப்படி பர்ஃபெக்டாக வந்துட்டேங்கிறது இல்லை. ஆனால் நமக்குள்ளே அந்த அங்கலாய்ப்பு இருக்க வேண்டும். ஐயோ நான் தவறு செய்கிறேனே. ஏன்னா இந்த கிருபை மனம் திரும்புதலின் அடிப்படையிலே தான் கொடுக்கப்படுகிறது. நல்லா தெரிஞ்சுக்கிங்க. ஏன்னா என் நாமத்தை சொல்லியும் நீங்கள் தீமையை விட்டு விலகவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு வசனத்தை முதலாவது நான் உங்களுக்கு வாசித்து காட்டுகிறேன். நல்லா தெரிஞ்சுக்க, யாருக்கெல்லாம் கிருபை வேணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் மனம் திரும்பியே ஆகணும். முந்திய இருக்க மாதிரியே நான் இருக்கிறேன், முந்திய விட கூட கொஞ்சம் மோசமாக இருக்கிறேன் அப்படிலாம் நீங்கள் நினச்சிங்கன்னா
உங்களுக்குள்ளே ரட்சிப்பு இருக்கிறதா என்று நீங்கள் உங்களை முதலாவது சோதித்து பாருங்கள். ஹல்லேலூயா. There has to be a repentance. ஆமென். இனி நான் பழைய நான் அல்ல என்று வர வேண்டும் உங்களுடைய வாழ்க்கை. ஆமென். ஏன்னா பிசாசு எவனை விழுங்கலாமோ என்று சுற்றித் திரிகிறான். நல்ல கவனிங்க, தமிழ் வேதாகமத்தில் அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஆமென். உங்கள் பாவங்கள் நிவிர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். எப்போ அந்த பாவ மன்னிப்பு அப்ளை ஆகுது? ஹல்லேலூயா. விசுவாசிக்கும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அதோடு சேர்ந்து அந்த சால்வேஷன் வரவும் ஆண்டவர் உங்கள்கிட்ட இருந்து அது பூரணப்படணும்னா நீங்கள் எப்படிப்பட்டவங்களா மாறணும்? ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கை அதுக்கப்புறமே நான் இயேசுவை பின்பற்ற ஆரம்பித்து விட்டேன், இந்த வேதத்தில் கையை தூக்க ஆரம்பித்து விட்டேன், என் நாக்கை நான் சரி செய்ய வேண்டும், என் எண்ணங்களை நான் சரி செய்ய வேண்டும், என் குணங்களை நான் சரி செய்ய வேண்டும். ஒரு வீடு பூட்டி இருக்கிற வீடு 3 மாதம் 4 மாதம் இருந்தாலும் அதை வந்து திறக்கும் போது எடுத்த உடனே என்ன கையில் எடுப்போம்? ஒரு தொடப்ப குச்சியை தான் எடுப்போம். உங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை முக்கியப்படுத்தி நான் வாழ்வதுபடியே வாழ்வேன், ஆனாலும் கிருபை என்னை தொடர வேண்டும் என்றால் நீங்க கடைசியில் ஏமாந்துருவீங்க. ஹல்லேலூயா. You will be disappointed someday. எனக்கு அருமையான தேவ ஜனமே, யோவான் ஸ்நானகன் தன் ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது என்ன சொல்றாருன்னு பாருங்க. இந்த காஸ்பலே அங்கே தான் ஆரம்பிக்கிறதுக்கு முந்தின ஸ்டேஜ். ஏன்னா அப்பா ஏசப்பா சொல்கிற போது காஸ்பல் ஆரம்பிக்கிறதுக்கு முந்தின ஸ்டேஜ் ஆயத்தம். அவருக்கு முன்னாடி ஆயத்தக்காரனாய் வந்தவன் என்ன சொல்லுகிறான் என்று பாருங்கள். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். ரிப்பெண்ட். நான் அதிலே கண்டினியூ பண்ணுவேன். அந்த ஆட்டிடியூட் அல்ல. ஒருவேளை நீங்கள் விழுந்து போகலாம், ஆனால் மீண்டும் எழ வேண்டும். பிரியமானவர்களே, டோன்ட் ஜஸ்டிஃபை யுவர் சின்ஸ். அதனால நம்ம ஏற்கனவே அன்னைக்கு பார்த்த ஒரு வசனத்தை, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டானாம், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனே இரக்கம் பெறுவான். ஆனால் இன்னைக்கு ஆவியானவர் நம்மகிட்ட என்ன பேசுறாரு? என் மகளே, என் மகனே, நீ மனம் திரும்பி இருக்கிறாயா? உன் மனம் திரும்புதலை எனக்கு காண்பி என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவஜனமே, சரி, அப்பா ஏசப்பா அவர் ஊழியத்தை ஆரம்பிக்கும். அவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கவனமாய் கேளுங்கள் பிரியமானவர்களே, இது கர்த்தருடைய வார்த்தை. அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். அப்படி ஒரு 180 டிகிரி சேஞ்ச் என் வாழ்க்கையில் இல்லை. நான் முந்தி மாதிரி தான் இப்பவும் இருக்கிறேன், ஏதோ கொஞ்சம் ஒரு மாதிரி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால், உங்கள் சால்வேஷனை இன்னும் பூத கண்ணாடியை வைத்து நீங்கள் பார்க்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். கர்த்தருடைய ஆலோசனை இது. ஜாக்கிரதை பிரியமானவர்களே. ஏதோ தெய்வத்தின் பேரை மட்டும் மாற்றிவிட்டு பரலோக ராஜ்யம் சென்று விடலாம் என்று நாம் நினைக்கக்கூடாது. அவர் நம்மை இலவசமாய் ரட்சித்திருக்கிறார். அதற்கேற்றபடி வாழ உங்களையும் என்னையும் அவர் அழைக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு ஒரு உண்மையான காரியம் என்று பாருங்கள். லூக்காவிலே 13ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் 2 முறை வருகிறதை நான் பார்த்து நான் ஆச்சரியப்பட்டேன். அது என்ன வசனம் என்று பாருங்களேன். ஹல்லேலூயா. லூக்கா 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் முதலாவது 3ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். மன்னிக்க. லூக்கா 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மனம் திரும்பாமற் போனால் எல்லோரும் அப்படியே கெட்டு போவீர்கள். நீங்கள் 1ஆம் வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய கான்டெக்ஸ்ட் தெரியும். பிலாத்து சில கலிலேயருடைய இரத்தத்தை அவர்களுடைய பலிகளோடு கலந்திருந்தான். அந்த வேளையிலே அங்கே இருந்தவர்களில் சிலர் அந்த செய்தியை அவருக்கு அறிவித்தார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அந்த கலிலேயருக்கு அப்படிப்பட்டவைகள் சம்பவித்ததினாலே மற்ற எல்லா கலிலேயரை பார்க்கிலும் அவர்கள் பாவிகளாயிருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ?
அப்படி அல்ல என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் மனம் திரும்பாமற் போனார் எல்லோரும் அப்படியே கெட்டு போவீர்கள். கெட்டு போவீர்கள். கடவுளுடைய வார்த்தையை பாருங்க. இஃப் யூ டோன்ட் ரிப்பெண்ட், நீ மனம் திரும்பாத பட்சத்தில், அது நானா இந்த செய்தியை கொடுக்கிறேன். என்ன, ஐ எம் நாட் எக்ஸம்ப்டட். பிரியமானவர்களே, you are not exempted. You claim the name of the most holy God. சாதாரண அவர் அல்ல, 10 15வது ஆள் அல்ல அவர். அவருடைய நாமத்தை உங்கள் நாவினாலே சொல்லுகிறதற்கு துணிகிற அவ்வளவு மேன்மையான நாமம். அந்த காலத்தில் பிரதான ஆசாரியன் வருஷத்திற்கு ஒரு முறை தான் அந்த நாமத்தையே சொல்லுவான். இன்றைக்கு என்னமோ கேவலமாய் ஆக்கிவிட்டேன், நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை நான் தண்டியாமல் விடேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாமத்தை சொல்றோம், அதுபடி வாழல. எவ்வளவு சபைகளினாலும் ஊழியர்களினாலும் விசுவாசிகளினாலும் தேவனுடைய மகிமை கெட்டு கிடக்கிறது. பெரியமான, ஆர் யூ இன் தட்? நீங்களும் அப்படி வாழ்கிறீர்களோ? பெரியமானவர்களே, இஸ்ரவேலின் தேவன் உங்களையும் என்னையும் நேசிக்கிறார். எவ்வளவு ஒரு ஆழமான சிந்தனை பாருங்கள். நம் மனம் தெரியும். டோன்ட் ஜஸ்டிஃபை. எனக்கு அது முடியாது. ஐ ஸ்டில் லிவ் இன் ஈகோ. ஐ ஸ்டில் ஹாவ் த ப்ரைட். ஐ ஸ்டில் ஹேவ். என்னால் பொய் சொல்லாமல் இருக்க முடியும், என்னால் கூட்டி கோச்சி பரசாமல் இருக்க முடியும், என்னால் அது செய்யாமல் இருக்க முடியும். என்ன? நோ. நான் தான் சொன்னேன், கல்யாண வீட்டுக்கு வந்த உடனே எவ்வளோ மாறுறோம். எப்படி ட்ரெஸ் மாறுது, பூ வருது, அது வருது, இது வருது, என்னென்னலாமோ மாற்றங்கள் வருகிறது. பிரியமானவர்களே, கிடைக்க அரிதான அந்த விலையேற பெற்ற ரட்சிப்பை நாம் வாங்கி கொண்டு மீண்டும் பழைய மனிதனாகவே வாழ்வது பாவம் இல்லையோ? அப்படியே வாங்களேன், கீழே பாருங்க. அப்படி பார்த்தீங்கன்னா 5வது வசனத்திலையும் அப்படி இல்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இதை சொல்றாரு. சிலோவாமிலே கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்றதே, எருசலேமில் குடியிருக்கிற மனுஷர் எல்லாரிலும் அவர்கள் குற்றவாளிகளாக இருக்கிறார்கள் என்று நினைக்கிறீர்களோ? அப்படி அல்ல என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லோரும் அப்படியே கெட்டு போவீர்கள் என்றார். இந்த வார்த்தை யார் சொன்னது? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை. ஏன்னா அதை நிறைவேற்ற போறாரு. எவெல்லாம் மனம் திரும்பலையோ அதுதான் சொன்னார். என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிற. என்ன பிதாவின் சித்தம்? என் நாமோ வாய்களினாலே சொல்லுகிறதற்கே கூசப்பட வேண்டிய ஒரு உயர்ந்த நாமத்தை நீ சொல்லியும் எவ்வளவு கேஷுவலா இன்னைக்கு நம்ம போய் சொல்றோம். ஜஸ்ட் திங்க். எங்க போனாலும் அப்படி ட்விஸ்ட் பண்ணி நமக்கு இது வேணும், இது சொன்னா தான் உடனே பரண்டுக்கிடுவோம். எனக்கே பிரச்சனை வருதியா, நான் என்னையா செய்ய முடியும்? நீதியின் வாழ்க்கை அது அல்ல. பிரியமானவர்களே, நான் ஏன் இதை மீண்டும் மீண்டும் இவைகளை ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் என்றால், வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் அவருடைய குமாரன் மூலமாக இலவசமாக அவருடைய பிள்ளைகளை மாறும் பொழுது நம்மிடத்தில் அவர் எதிர்பார்க்கிறார் மனம் திரும்புதலை. ஏன்னா கல்யாண வீட்டுக்கு ஒருத்தன் கூப்பிட்டவங்களே வரல. நான் ஏர் மாடு கொண்டேன், புதுசாக கல்யாணம் முடித்தேன், அதை வாங்கினேன், இதை வாங்கினேன், பங்களாவை வாங்கினேன், காரை வாங்கினேன், எனக்கு அது இருக்குது இது இருக்குன்னு ஒருத்தனும் வரல. நம்ம இன்றைக்கி நிறைய பேர் நேரங்களில் ஊழியத்தில் சமயம் அப்படி தான் இருக்குது. அதனால் ஆண்டவர் எல்லாரும் ஏழை எளிய ஜனங்களெல்லாம் உள்ளே கொண்டாந்து கல்யாண வீட்டில் உட்கார வச்சிட்டாரு. ஆனால் அவர் வரும்போது வஸ்திரம் இல்லாத ஒருவனை கண்டு நீ எப்படி கட்டி அவனை தூக்கிட்டு போங்கிறாரு. Even though the invitation was given to you, even though you received it free, there has to be a change in you. உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இருக்க வேண்டும். இன்னைக்கு அது இல்லாத நான் கேவலம். தேவனை அறியாத ஜனம் கூட தேவனை அறிஞ்ச ஜனத்தோட நீதி நேர்மையுமா வாழுது. I know many people who are not a follower of Jesus Christ. பொய்யே சொல்ல மாட்டாங்க. உயிர் போனாலும் பொய் சொல்ல மாட்டான். உயிர் போனாலும் கூட்டி குறைச்சி பேச மாட்டாதவர்கள் என் நண்பர்கள். அவர்களோடு நான் பழகி கொண்டிருக்கிறேன்.
இன்னும் ஆண்டவர் அவங்க ரிஜெக்ட் தான் பண்றாங்க, ஏற்றுக்கொள்ளலை. ஏன்னா நம்மள மாதிரி ஆட்களை பார்க்குறாங்களே. நீ இயேசுவின் நாமத்தை நீ எந்த விதத்தில் ஐயா வித்தியாசமாய் வாழ்கிறாய், தியாகமாக வாழ்கிறாய். நான் என்னத்தை சொல்லுவேன் பிரியமானவர்களே? சொல்லிட்டு சொல்றாரு, 6ஆம் வசனத்தை வாசி. அப்பொழுது அவர் ஒரு ஓமையை சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டியிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடினபோது ஒன்றும் காணப்படவில்லை. நல்லா தெரிஞ்சுக்கங்க, நட்டிட்டார் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் என்ன செய்யறாரு? அத்தி மரத்தை நட்டிட்டாரு. என்ன அந்த அத்தி மரத்தின் அடையாளம்? salvation has come to you. திரும்பி உங்க வாழ்க்கையை பார்க்க வருவார். என் மகனை நான் ரட்சித்தேனே, என் மகளை நான் ரட்சித்தேனே, அவள் எப்படி வாழ்கிறாள் நான் பார்க்கட்டும் என அவர் இறங்கி வருவார். பாபேல் கோபுரம் கட்டும் பொழுது அவர் இறங்கி வந்தார். ஆதாம் ஏவாள் பாவம் செய்த பொழுது அவர்களை பார்க்கும்படி இறங்கி வந்தவர். உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும், என் மகள் ஜெபிக்கிறாளே, என் மகள் துதிக்கிறாளே, என் மகன் துதிக்கிறானே, என் மகன் பிரசங்கம் பண்ண கூட பண்ணுகிறானே, அவன் எப்படி வாழ்கிறான், நான் அவனை ஈவன் சோதித்து கூட பார்க்கட்டும், அவன் உண்மையிலே மனம் திரும்பி இருக்கிறானா என்று. என்ன சொல்றாரு பாருங்க. ஹல்லேலூயா. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன். He was waiting. சால்வேஷனை கொடுத்துறாருங்க. இவன் மனம் திரும்பிட மாட்டானா? முழுமையாக என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டானா? இவனுடைய இருதயத்தின் அனைத்து அறைகளிலும் என்னை கொண்டு போக மாட்டானோ என்று 3 வருஷம் தேடி வர்றாராம். முதல் வருஷம் வந்தாரு, கனிகளே இல்லை. 2வது வருஷம் எஜமான் வராரு, கனி இல்லை. 3வது வருஷமும் வராரு. கிருபை அப்படியே போய்கிட்டே இருக்கும்னு நினைக்காதீங்க. ஹல்லேலூயா. இது எனக்கும் தான் செய்தி பிரியமானவர்களே. என்ன செய்வாராம் பாருங்க. அதற்கு அவன் சொல்றாரு, கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை, அதை வெட்டி போடு, அது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றார். அது பாட்டுக்கு ஒரு ஓரமா நின்றுட்டு போகுதுன்னு நினைக்க மாட்டாருங்க அந்த இயேசு. வெட்டி போடு. நாம் எப்படி வாழுகிறோம் பிரியமானவர்களே? நீ திருடனை காணும் பொழுது அவனோடு ஒத்து போகிறாயே சொல்லுகிறார் வசனம் சொல்லுதுங்க. அப்படி எனக்கு அருமையான தெய்வஜனமே, கர்த்தருடைய வார்த்தையை உள்ளதை உள்ளதுன்னு நான் சொல்லுகிறேன். என்ன சொல்ற பாருங்க. அதற்கு அவன், ஐயா தோட்டக்காரன், ஐயா இது இந்த வருஷம் இருக்கட்டும், நான் அதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன், கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார். அதோட விட்டுட்டு போயிட்டார், வேற சப்ஜெக்ட் போயிட்டார் அப்பா. There is a time. தேவன் காலங்களிலே அவர் நம்முடைய வாழ்க்கை திருந்த வேண்டும் என்று அவர் ஆயத்தமாய் காத்து கொண்டிருக்கிறார். ஏன்னா நீ சொல்றது மனுஷனுடைய நாமத்தை இல்லடா, பணக்காரனுடைய நாமத்தை அல்ல, அதிகாரிகளினுடைய நாமத்தை அல்ல. நீ காண்கிற, நீ பார்க்கிற, நீ தொட்டு பார்க்கிற, நீ காணாதிருக்கிற அனைத்தையும் படைத்த என்னுடைய நாமத்தை சொல்லியும் நீ மனம் திரும்பவில்லையோ என் மகனே மகளே என்று ஒருவேளை உங்களை அழைக்கிறாரோ என்று சோதித்து பாருங்கள். எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த ஆண்டவர் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு காலத்தில் நீங்கள் கம்ப்ளீட்டாக மாறணும்னு எதிர்பார்க்குறார். நான் அப்படியே இருப்பேன், இன்னும் 10 வருஷம் கழித்து மாறுவேன் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. நான் எந்த அளவிற்கு இன்னும் சில காரியங்களில் திருந்தவில்லையோ, ஏன்னா இதுக்கு ஒரு கால அவகாசம் கொடுக்கிறார். நீ மனம் திரும்பிரு, நான் உன்னை ரட்சித்துட்டேன், உன் பின்னாடியே வாரேன், வேதத்தை சொல்கிறேன், நீ இன்னும் அப்படியே வாழாதே. ஒரு காலம் எத்தனை வருஷம் கொடுத்தாரு? 4 வருஷம். 3 வருஷம் அவரே வந்து பார்த்தாரு, கிடைக்கல, திருப்பி சொல்ல வெட்டிடுறாங்கிறாரு.
இதுக்கு மேலேயும் இந்த அதாவது ஆண்டவர் ஒரு பிரயோஜனம் இல்லாததை வெட்டிறத்தான் சொல்றாரு. உப்பா இருந்தா பிரயோஜனம் பயன்படுத்துவேன், இல்லையா மனுஷன் நடக்கிறதுக்கு ரோடு தான் உன்னை வச்சு போடுவேங்கிறாரு. எனக்கு அருமையான தேவஜனமே, நான் சொல்லுகிறது உங்களுக்கு ஒருவேளை கடினமாக இருக்கலாம். ஆனால் இதைத்தான் வேதம் சொல்லுகிறது. இதைத்தான் வேதம் சொல்லுகிறது. ஏன்னா I am only reading from the scriptures. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 21, 22 வசனங்களை நான் உங்களுக்கு வாசித்து காட்டட்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 21, 22. யாருக்கு சொல்றாரு ஆண்டவர்? ஹல்லேலூயா. தயத்திரா சபைக்கு சொல்றாருங்க, சர்ச்சுக்கு சொல்றாரு. என்ன சொல்றாரு? அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன். ஹல்லேலூயா. இதனுடைய டீட்டெயிலுக்கு நம்ம போக வேண்டாம். அந்த கான்டெக்ஸ்டுக்குள்ளே நமக்கு தேவையானதை மட்டும் பார்ப்போம். அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன். நம்முடைய ஆண்டவர் மனம் திரும்புறதுக்கு தவணை கொடுப்பார். நீங்கள் தவணையில் இருக்கிறீங்களா, இல்லை மனம் திரும்பிட்டீங்களா? தவணையா? அதாவது இன்றைக்கு கேவலமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை இன்றைக்கு அநேக சமயங்களிலே அதை முக்கியத்துவப்படுத்தப்படுகிறது. வேற எதையுமே பேசுறதில்லை. அவர் யாருன்னு பேசுறதில்லை, அவர் எவ்வளவு பெரியவர்னு பேசுறதில்லை, அவர் மனுஷன்ட்ட என்ன எதிர்பார்க்கறதெல்லாம் சொல்றதில்லை. நீ வாக்குத்தத்தத்தை படி, அவர் உனக்கு வேலைக்கார மாதிரி ஓடி. அப்படி இயேசு வேலைக்காரன் அல்ல. பிதாவானவர் ஒரு வேலைக்காரன் அல்ல. பரிசுத்த ஆவியானவர் வேலைக்காரன் அல்ல. வாக்குத்தத்தத்தை படி, இதுல எழுதியிருக்காது. நீ திருந்தவே இல்லையா? யாரையோ ஏமாற்றுகள்ல நம்மை ஏமாற்ற சபைக்கு சொல்றாரு, அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன். அங்க சொன்னாரு 3 வருஷம் வந்தேன், 4வது வருஷம் வந்தேன், வெட்டிருங்கிறாரு. தவணை கொடுத்தேன். தன் வேசித்தனத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பமில்லை. அந்நிய போதனைகளை நான் சரியான போதனை நீ கொடுக்கலங்கிறாரு. ஹல்லேலூயா. என்னோட ஆலயத்தை இன்னொரு நாள் பார்ப்போம். தட் இஸ் கான்ட்ரஸ். நாம் விரும்பாத காரியம் உன் வாழ்க்கையில் இருக்கிறதா அர்த்தம். என்ன அதுக்கு சொல்றாருன்னு பாருங்க. இயேசு கிறிஸ்து பைபிளை எழுதி முடிக்கும் போது அப்பா என்ன சொல்லியிருக்காருன்னு மட்டும் பாருங்க. இதோ நான் அவளை கட்டில் கடையாக்கி, அவளுடைய விபச்சாரம் செய்தவர்கள் தங்களுடைய கிரியைகளை விட்டு மனம் திரும்பாவிட்டால் அவர்களையும் மிகுந்த உபத்திரவத்திலே தள்ளி. எப்போ? மனம் திரும்பாவிட்டால். என்னைக்குமே நீங்க செய்யறதெல்லாம் தப்புன்னு நினைக்க வேண்டாம். ஆனா ஒரு தவறா இருக்குமோ? அப்பாவின் சித்தப்படி நாம் செயலுக்கு படுகிறோமோ? ஏன்னா அவங்களை 4 பேர் பார்க்குறாங்க, பக்கத்து வீட்டில் பார்க்குறாங்க, வேலை பார்க்குற இடத்துல பார்க்குறாங்க. many people are watching. அதாவது கோழை மாதிரி இருந்து அவர் எல்லாத்துக்கும் பயந்து ஆமான் சாமி போட்டே போறவனை எல்லாரும் நல்லவன் சொல்லுவான். அந்த நல்லவனை பற்றி நான் பேசலை. எசேக்கியேல் தீர்க்கதரிசி, எரேமியா தீர்க்கதரிசி, அவங்களை யாருக்குமே பிடிக்காது. ஆனால் அவர்கள் தேவனுடைய பார்வையிலே நல்லவர்கள், பிரியமானவர்களே. நல்லா தெரிஞ்சுங்க. உங்கள் அந்த சால்வேஷன் நம்முடைய பாட்டில் மேஜரான ரோல் இது. மனம் திரும்புதல் எவ்வளவு ஒரு பயங்கரம் பாருங்களேன். அவள் மனம் திரும்பும்படி அவளுக்கு தவணை கொடுத்தேன். தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பமில்லை. இதோ நான் அவளை கட்டில் கடையாக்கி, அவளோட விபச்சாரம் செய்தவர்கள் தங்களுடைய கிரியைகளை விட்டு மனம் திரும்பாவிட்டால் அவர்களையும் மிகுந்த உபத்திரவத்தில் தள்ளி. எவ்வளவோ எங்கெங்கேயோ போயிடுச்சுங்க. எது வேணாலும் எப்படி வேணாலும் வாழலாம். ஊழியக்காரன் செஞ்சா எல்லாமே ரைட்டு, பாஸ்டர் செஞ்சா எல்லாமே ரைட்டு. தான் குமாரன் மேல பாவம் வந்ததுக்கு அவர் முகத்தை திருப்பிட்டாருங்க. மனுகுலத்தின் பாவம் இயேசுவின் மேல் வந்து இறங்கும் பொழுது இயேசுவை அவர் கைவிட்டார் உங்கள் நிமித்தமாக. என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறுகிறார் பிதா அவருடைய
வாழ்க்கையில் இருதயத்தில் இருந்து வெளியே போய்விட்டார். இனிமேல் அங்கே இருக்க முடியாது மகனே. யூ ஆர் கவர்ட் வித் சின். ஈவன் தோ உன் வாழ்க்கையில் பாவம் இல்லாவிட்டாலும் இப்பொழுது இந்த பாவத்தை நானே உன்மேல் வைக்கிறேன். பிசாசு இன்னைக்கு இவ்வளோ தூரத்துக்கு துள்ளிட்டு ஓடிடுறதுக்கு காரணமே தேவ நீதி உள்ளவருங்கிறனால தான். அவனுக்கு நல்லா தெரியும், இவர் சொன்னதை காப்பாற்றித்தான் ஆகணும், இவர் தான் சொல்லிட்டு இன்னொன்று செய்ய மாட்டார், செய்யவும் முடியாது, இவர் கர்த்தர். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. அந்த காலத்தில் சிங்கங்கள் அவர்களை கடிக்க வரும் பொழுதும் மெழுகுகளுக்குள்ளே அவர்கள் இருந்து அவர்களை வச்சு டார்ச் மாதிரி நீரோ மன்னன் எரிக்கும் பொழுதும் யாருமே மறுதளிக்கலைங்க. நம்ம எவ்வளவு சீக்கிரமா நம்முடைய ஜென்ம சுபாவங்களுக்கு நாம் அடிமைப்படுகிறோமோ பிரியமானவர்களே. சிந்தியுங்கள், சிந்தியுங்கள். ஹல்லேலூயா. சிந்தியுங்கள். அப்போஸ்தலர்ல 2ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். ஆமென், ஆமென், ஆமென். இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னார். எப்படியா? நம்மளே நம்ம ரட்சித்துக் கொள்ளணுமா? எப்படி? மாறுபாடுள்ள சந்ததி போல வாழாமல் உங்களையே நீங்கள் ரட்சித்துக் கொள்ளுங்கள். அது நம்முடைய வேலை. ஏன்னா ஃப்ரீ சாய்ஸ், சுதந்திரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. This is very very important பிரியமானவர்களே. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். அதனால தான் இப்படிலாம் ஆழமாக உங்களோடு பேசுகிறார் என்று நான் நினைக்கிறேன். எவ்வளவு ஆழமாக பேசுகிறார் என்று பாருங்கள். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் சாதாரணவர் அல்ல பிரியமானவர்களே. நிறைய நேரங்களில் ஏதோ சில வேளை நிர்வாணமாக தொங்கின இவர் பாவம், இவர் எப்படிப்பட்டவர், நீங்கள் தயவு செய்து தப்பாக இடம் போட்டாதீங்க. அவர் இனிமேல் நீங்கள் அந்த கோலத்திலே அவரை ஒரு காலம் நீங்கள் பார்க்க முடியாது பிரியமானவர்களே. ஒரு காலமும் அவரை பார்க்க முடியாது. அவர் சர்வ வல்லமையுள்ளவராய், மகத்துவங்களின் தேவனாய், மேன்மையின் தேவனாய் அவர் வரப்போகிறார். யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் இப்படியாய் சொல்கிறது. யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, எப்படி மனம் திரும்பணுமா? உங்கள் இருதயங்களை கிழித்து. ஏன் வேதம் அப்படி சொல்ல வேண்டும் பிரியமானவர்களே? இந்த தேவனுடைய எதிர்பார்ப்பு. நீ எனக்கு சட்டையை கிழிச்சிட்டு மனம் திரும்புறது எனக்கு வேண்டாண்டாங்கிறார் ஆண்டவர். வெளி கோலத்திற்கு மனம் திரும்புகிறது எனக்கு தேவையில்லை. உன் இருதயம், உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திலே திரும்புங்கள், மனம் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர். என்ன சொல்றார் ஆண்டவர்? நான் நல்லவர் தான், ஆனா நீ மனம் திரும்பாத பட்சத்தில், if you don't repent, if you justify. நிறைய நேரங்களில் நம்மகிட்ட எங்க பிசாசு குடிபுகுந்துறாங்கன்னா, நீ செஞ்சது ரைட்டு தானே, அவன் செஞ்சதுதான் தப்பு. நம்மளை சீர்தூக்கி பார்க்கவே விடுகிறதில்லை பிரியமானவர்களே. நீங்க குட்ட குட்ட கோழையா இருக்க வேண்டும் என்று வேதாகமம் ஒரு பொழுதும் சொல்லவில்லை. எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த வார்த்தையை நீங்கள் எங்கிருந்து எந்த வடிவிலை கேட்டுக்கொண்டிருந்தாலும் இஸ்ரவேலின் தேவன் உங்களோடு கூட பேசுகிறாரே. அவர் உங்களை அழைக்கிறார். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவருடைய பிள்ளையாய் மாறிவிட்டாயே, இன்னும் உன் வாழ்க்கை பெரும்பாலாகவும் யூடியூபிலும் வாட்ஸ்அப்பிலும் செல்போனினுமே கழித்து கொண்டிருக்கிறாயே. இதில் என்ன நியாயம்? எனக்கு நீ கொடுக்கிற கனம் எங்கே என்று கர்த்தர் கேட்கிறார். ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அவர் அவன் மேல் மனதுருகுவார்.
நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன். அவன் மன்னிக்கிறதற்கு தயவு பொறுத்திருக்கிறான். ஆனால் என்ன திரும்ப கடவன். யூ ஷுட் ரிப்பெண்ட். என ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நாம் ஜெபிப்போம். பிரியமானவர்களே, இஸ்ரவேலின் தேவன் இந்த வார்த்தையை பொறுமையோடு கேட்கிறவங்களை கோடான கோடியாய் ஆசீர்வதிக்க போகிறார் எல்லாரையும். ஆமென், ஆமென். அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 30வது வசனம். அறியாமையுள்ள காலங்களில் தேவன் காணாதவர் போல் இருந்தார். சில நேரங்களில் நம்ம பார்த்தோம்ல, நான் அவளுக்கு தவணை கொடுத்தேன், 4 வருஷம் காணாதவர் போல் இருப்பாராம். ஆமென். எப்போவுமே அப்படி இருக்க மாட்டார். காணாதவர் போல் இருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளை இடுகிறார். It is a command from the Lord. It is not an option. It is not an option. நீ நல்லவனா இருக்குன்னா இப்படி இருந்தா நல்லா இருக்குமே, நீ திருந்தியே ஆக வேண்டும். கட்டளை இடுகிறார். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, பாவ மன்னிப்பை குறித்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. சில நேரங்களில் நம்முடைய வார்த்தை எங்கள் இருதயத்தையே பிளக்கிறதப்பா, கடுமையாக இருக்கிறது ஆண்டவரே. ஆனாலும் ஆண்டவரே, எங்கள் நலனுக்காகத்தான் நீர் சொல்லுகிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா, விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, என்னுடைய பாவங்களை நீர் மன்னியும். இந்த வார்த்தையை கேட்கிற எல்லோருடைய பாவங்களையும் மன்னித்து ஆண்டவரே, மனம் திரும்புகிற அந்த அந்த ஆட்டிடியூட் ஆண்டவரே, the attitude of repentance, that is what you mean. Sometimes we repent and again we fall and again we repent. ஆனால் மனம் திரும்புகிற அந்த மனப்பான்மை எங்களுக்கு இருக்க வேண்டும், ஆசை இருக்க வேண்டும், முயற்சி இருக்க வேண்டும் என்று சொன்னீர். எங்களோடு கூட நீர் பேசினதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே, இன்னும் பாவ மன்னிப்பை குறித்து வேதாகமம் ஆழமாக சொல்லுகிறதை நீர் எங்களுக்கு கற்றுத்தாரும். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.